ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மூங் தால் ஹல்வா, பாசிப்பருப்பு ஹல்வா. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஏன்னா நல்ல பருப்பு, பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். இங்கே அதே சமயம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செய்கிறோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக, ஹெல்த்தியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான மூங் தால் ஹல்வா, பாசிப்பருப்பு ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். அதாவது கிட்டத்தட்ட 125 கிராம் இருக்கும். இது தண்ணி விட்டு நல்லா அலசி நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம ஆற விடணும். ஸோ நல்லா ஒரு 2 வாட்டி கழுவியாச்சு, தண்ணியை வடித்தாச்சு. இருந்தாலும் மீதம் இருக்கிற தண்ணி சுத்தமாக வடிகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம விட்டுறலாம். ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த சுத்தமாக தண்ணி வடிஞ்சிரும். அடுத்தது ஒரு கடாயில் சேர்த்து அதை நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இரும்பு கடாய் வச்சுருக்கிறேன். அந்த ஸ்ட்ரெயினரில் இருக்கிற பாசிப்பருப்பு அதில் சேர்த்து விட்டுறேன். இது கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஸோ அது நல்லா அப்படியே வறுபடும் போது அந்த சுத்தமாக ட்ரை ஆயிரும். நல்லா அது ரோஸ்ட் ஆகி நல்லா வாசனை வருங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்தில் அது நல்லா வறுபட்டுருச்சு. இப்படி எடுத்து போடும்போது நம்மளுக்கு தெரியுது, சுத்தமாக தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு. லைட்டாக செவந்து நல்லா ரோஸ்டாகி நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சிடணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொடியாக்கிடணும். ஸோ இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுத்து பொடிச்சாச்சு. அடுத்தது சர்க்கரைப்பாகு. இங்கே நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம், உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி. ஒவ்வொரு நாட்டு சர்க்கரையும் இனிப்பு கொஞ்சம் மாறுபடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம். நாட்டு சர்க்கரை நல்லது. ஸோ இங்கே நான் நாட்டு சர்க்கரை சேர்த்து நான் நல்லா இப்படி பாகாக கரைச்சிக்கிறேன். ரொம்ப பதம்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்தது கடாய் வச்சாச்சு, நம்ம அல்வா செஞ்சிடலாம். இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய்யில் உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதே போல் உடைச்ச பாதாம் பருப்பு, இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் அந்த நெய்யில். ஸோ நல்லா வறுத்து விட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ நல்லா செவந்தாச்சு. இப்போ இது தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ முந்திரி பாதாம் வறுத்து ரெடியாக இருக்குது. அடுத்தது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம பொடிச்சு வச்ச பாசிப்பருப்பு பொடி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்லா ஒரு 1-2 நிமிஷம் நல்லா இப்படி வறுத்து விட்டுட்டு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு மாவில் நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கணுங்க. பால் விட்டு கிளறி அல்வா செய்யும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பால் 1 கப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால். ஸோ மொத்தமாக 1.5 கப்பு பால் விட்டு நல்லா அந்த மாவை கிளறி அதிலே குக்காக விடணும். இப்போ அடுத்தது சர்க்கரைப்பாகு ஆட் பண்ணிடலாம். இங்கே நல்லா சூப்பராக நாட்டு சர்க்கரையை கரைச்சி பாகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதை சேர்த்து விட்டு நல்லா பொறுமையாக கிளறி விடணும், மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு. ஸோ இப்படி பர்ஃபெக்டாக பொறுமையாக கிளறி விட்டுட்டா நம்மளுக்கு ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். அது அப்படியே நல்லா லூஸ் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே கெட்டிப்பட்டுட்டு வரும். நல்லா இடையில நெய்யை விட்டு கிளறிக்கணும். நெய் ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் இதுக்கு தேவைப்படுங்க. கிட்டத்தட்ட ஈக்குவல் குவான்டிட்டி. நம்ம பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்து கிளறும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஹல்வா. ஸோ நெய்யை விட்டு இப்படி நல்லா கிளறி எடுத்துடணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விடுறோம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறும் போது நம்மளால் நல்லா கிளறி எடுத்துக்க முடியும்.
பாருங்கள், அந்த நெய்யை விட்டு கிளறும்போது நல்லா அது வந்து சுருண்டு வருது. இப்போ வறுத்த முந்திரி பாதாம், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மறுபடியும் கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு 1.5-2 ஸ்பூன் நெய்யை விட்டு எடுத்துக்கும் போது சூப்பராக ஜம்முன்னு நம்ம பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இங்கே நல்லா பாசிப்பருப்பும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்குறோம். ஸோ ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட் இது, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.